பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஸதகல்லாஹுல் மௌலானல் அலி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே மனித சமூகங்களுக்கான ஒழுக்கங்கள் என்று பல்வேறு சட்டத்திட்டங்களை நமக்கு வழிவகுத்திருக்கிறான். அதில் குர்ஆனிலே இறக்கப்பட்ட பல்வேறு சட்டங்களில் ஆயத்துல் இஸ்திஅதான், அனுமதி பெற்று உள்ளே வா என்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. ஒருவர் வீட்டுக்கு போகிற போது 3 தடவை அனுமதி கேட்க வேண்டும். பதில் வரவில்லை என்று சொன்னால் திரும்ப போய்விட வேண்டும். அதற்கு மேல் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல். எந்தெந்த நேரங்களில் நாம் வீடுகளுக்கு போவதற்கு அனுமதி இருக்கிறது, யார் யாருக்கு அனுமதி இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்லி, நாம் நினைக்கிறோம் வீட்டுக்கு போகிறோம், அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு, அல்லாஹ் தஆலா அதில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை எல்லாம் பேசுகிறார். நபிகள் பெருமானாருடைய வீட்டிற்கு ஒருவர் வருகிறார், அனுமதி கேட்கிறார். ஆனால் அவர் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே பார்க்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சீப்பை எடுத்து ஒரு கண்ணுக்கு நேராக கொண்டு போனாங்க. குத்திட்டா அப்படின்னு கேட்டாங்க. இங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அவர் அந்த சைடு வந்துட்டார். இங்கே திருக்குர்ஆனுடைய வசனங்களும் சரி, ஹதீஸுகளும் சரி, இது போன்ற ஹதீஸுகள் மூலமாக சொல்ல வருகிற செய்தி பெண்களை பாதுகாக்குதல், அவர்களுடைய மான மரியாதையை காக்குதல், அவர்களை புர்காவோடு நாம் வைத்திருப்பதற்கான அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ளுதல் எல்லாம் இதற்கு கீழே வருகிறது. இந்தியாவுடைய சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர்கள் விரும்பிய உடைகளை உடுத்துவதற்கும் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை அவர்கள் பின்பற்றுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது என்கின்ற போது, புர்கா என்பது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு உரிமை. அதில் பாதுகாப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, உடைகளை குறைவாக அணிந்திருக்கிற பெண்களை விட உடைகளை நேர்த்தியாக அதிகமாக அணிந்திருக்கிற பெண்களுக்கு மனதைரியம் அதிகமாக இருக்கிறது. ஒரு வகையான தைரியம் வருதான். இன்னைக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா, ஒரு முஸ்கான் என்கின்ற ஒரு கர்நாடகாவில் படித்த ஒரு பெண் புர்காவோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை திடீர்னு அந்த பள்ளிக்கூடம் கொண்டு வருகிறது. சட்டத்தில் எல்லாருக்கும் அனுமதி இருக்குது, ஏன் இந்த ஸ்கூலில் அப்படி பண்ணுறீங்க? ஸ்கூலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த அடிப்படையில் நாங்கள் இதை தடுப்போம் என்று சொன்னார்கள். எங்கள் ஸ்கூலில் ஒரு யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் இதை தடுக்கலாம். சட்டம்னு சொன்னாலும் தனியார்கள், பிரைவேட்டுகள் அவங்களுக்குன்னு சில விதிகளை உருவாக்கி அந்த விதிக்கு கட்டுப்பட்டால் இங்கே இருங்கன்னு சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது. எப்போது படித்து கொண்டிருக்கிற போது ஒரு பரீட்சைக்கு முன்னாலே திடீர்னு இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தவும் எங்களுக்கு முடியும். கர்நாடகாவில் பல பேர் இந்த புர்காவை எதிர்த்து படிக்காமல் போய்விட்டார்கள், பரீட்சை எழுதாமல் போனார்கள். 10th பரீட்சைகள், 11th 12th பரீட்சைகள் கூட எழுத முடியாமல் போனது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள். என்ன ஒரே காரணம்? புர்கா போட்டு வரக்கூடாது. இன்றைக்கு அந்த இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு சில உரிமைகளை கொடுத்திருக்கிறது, அதை மீறக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். ஆனால் தனியார் என்ற அடிப்படையில் இப்படி செய்வதற்கு அனுமதி இருக்கிறதும் என்றும் பேசுவார்கள். அந்த பெண்மணி புர்காவை அணிந்து கொண்டு உள்ளே போகிற அந்த காட்சியில் தெளிவுபடுத்துவதைத்தான் சொல்லுகிறார்கள். பொதுவாக உடை அதிகரிக்கிற போது பெண்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதுகாக்குதல் என்ற அடிப்படையில் பெண்களுக்கான அந்த புர்காவை வலியுறுத்தினார்கள். அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். மதீனாவில் ஒரு பெண் புர்கா கடமையான பிறகு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு எப்போயும் செய்கிற தொழிலுக்கு போனாங்க. புர்கா என்பது திடீர்னு குறுக்க இடையில இஸ்லாத்தில் அது வந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அப்படி வசனம் இறக்கினான், உங்கள் முகங்களையும் உங்களுடைய தலைகளையும் மாறாடுகளையும் நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். யுத்ரீன ஜலாபிபிஹின்,
நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள். வராயில் ஹிஜாப், ஒரு ஆணோடு பேசுகிற போது திரைக்கு பின்னால் நின்று நீங்கள் பேசுங்கள். வலா தபர்ரஜுன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா, அறியாமை காலத்தில் நடந்து திரிந்ததை போல நீங்கள் நடக்க வேண்டாம். வலா இப்தீன ஸீனத்தஹுன், உங்கள் அலங்காரங்களை நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. இப்படியெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து வசனங்கள் வந்த பிறகு அந்த பெண்ணும் ஒரு தயிர் விற்பதற்காக வேண்டி யூத கோட்டைக்கு போகிறார். அந்த உடையை பார்த்து விட்டு யூதவர்கள் என்ன செய்தார்கள்னா அந்த புர்காவை இழுத்து விட்டார்கள். இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி சொன்னபோது, இந்த உடன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம், அவர்களுக்கு பாதுகாப்புக்கு அதை ஏற்படுத்தி இருக்கிறோம், அது சவர்ந்து நீங்கள் இப்படி செய்தது தவறு, அது யார் செய்தால் விசாரிங்கன்னு அனுப்பினார்கள். பதில் சொல்லவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல யுத்தங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு யுத்தம், ஒரு முற்றுகை, இந்த யூத கோட்டையில் நபிகள் பெருமானார் சஹாபிகளோடு வந்து நின்றார்கள். 15 நாட்கள் அந்த யூத கோட்டைக்கு எதிராக முற்றுகையிட்டு எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. ஒரு புர்காவை இழிவுபடுத்திட்டாங்க, அது ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையா என்று நாம் இன்றைக்கு பேசுபவர்கள் உண்டு. ஒரு துணி தானங்க, அதுக்கு ஏங்க இஸ்லாமிய சமூகம் எப்படி கொந்தளிக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களுக்கான உரிமை அது, அவர்களுக்கான உடை அது, அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அது அவர்களுடைய கண்ணியம் சார்ந்த விஷயம். அதில் பாதுகாப்பு இருக்கிறது என்று இஸ்லாம் கருதுகிறது. இன்றைக்கு அதை ஓரளவுக்கு இன்றைக்கு குறைந்து வருகிற ஆடை கலாச்சாரத்துக்கு மத்தியில் நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ஆடை கலாச்சாரம் அதலபாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். யூடியூபுகள், ஃபேஸ்புக்குகள், இன்ஸ்டாகிராம்கள், இன்றைக்கு பல பெண்கள் சீரழிக்கப்படுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு சமீபத்தில் ஒரு 14 வயது பெண் குழந்தை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு ஏற்பட்டு அந்த அவருடைய ஊரிலிருந்து வேறு ஊருக்கு போகிறார். அவர் பலரால் சீரழிக்கப்படுகிறார். கேஸில் நிற்கிறது. ஃபேஸ்புக்கில் அது போன்ற காட்சிகள். இஸ்லாம் மிக தெளிவாக அந்நிய ஆணோடு பேசுவது தடை என்று சொல்லிவிடுகின்ற போது இங்கே நேரடியாக பாதுகாப்பு கிடைக்கிறது. இயல்பாக பார்க்குவதற்கு முடியும் என்கின்ற போது அங்கே நாம் ஒரு விலகுதலை, ஒரு பிரிவை, இணையாத ஒரு சூழல்களை உருவாக்குகிற போது அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு உருவாக்கப்படுகிறது. சமீபத்தில் ஜெர்மனில் ஒரு வழக்கு, ஒரு சில காமுகர்கள் ஒரு இருட்டான பகுதியில் அமர்ந்து தனியாக போகிற பெண்களோடு ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்படி அமர்ந்திருக்கிற போது முஸ்லிம் பெண் ஒருத்தி போகிறாள். அடுத்து ஒரு மாற்று மதம் சார்ந்த ஒரு பெண், ஒரு கிறித்துவ பெண் போகிற போது அவர்கள் கற்பழித்து விடுகிறார்கள். வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது. சிடிசி கேமராவில் இவருடைய செயல் பதிவாயிருக்கிறது. வழக்கு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிற போது எல்லாம் தீர்ப்பெல்லாம் வழங்கியாயிடுச்சு. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் சாய்ஸ் எப்படி, இது போன்ற குற்றவாளிகளுடைய மனோநிலைமை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு கோர்ட் விரும்புது. நீங்கள் ரொம்ப நேரமாக தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, எப்படி இந்த பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அது சொன்னார், இதுக்கு முன்னால் யார் போனார், ஒரு இஸ்லாமிய பெண் போனார். ஆமாம் போனார். அவரோடு யாரும் சில ஆண்கள் போன மாதிரி இருந்துச்சு. இல்லை கேமராவில் அப்படி இல்லையே. இல்லை, நாங்கள் பார்த்தோம், அவரோடு இன்னொருவர் இருந்தார். 2 பேராகத்தான் போனார்கள். முஸ்லிம் பெண்கள் கடக்கிற போதெல்லாம் அவரோடு இன்னொருவர் சேர்ந்து போவதைப் போலவே எங்களுக்கு பதிவாகி கொண்டிருந்தது. இவர் போகிற போது தான் தனியாக போகிறார் என்று நாங்கள் புரிந்தோம். கேமரா தூக்கி பார்த்தா அப்படி இல்லை. விளக்கம் எழுதுகிறார்கள், புர்காவோடு ஒரு பெண் வெளியே புறப்பட்டு போகிற போது அல்லாஹ் மலக்குகளை பாதுகாப்புக்கு வைக்கின்றான். அவருக்கு மானசீகமான பாதுகாப்பு அங்கு இருந்திருக்கிறது. அந்த காமுகனின் கண்ணிலே அவர்கள் பார்த்தது மறைமுகமாய் அவரோடு பயணித்து கொண்டிருந்த மலக்கின் உருவங்களைத்தான் இன்னொரு மனிதராக அவர் பார்த்திருக்கிறான் என்று விளக்கம் சொல்லுவார்கள். புர்காவிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் உலகம் புரிந்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் நம்முடைய பெண்களிடத்தில் புர்கா கலாச்சாரம் அதிகம் குறைந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.